Hi dear students, today we can see in next sum illustration 17. From the following details of Abdul who maintains incomplete records, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and a balance sheet as on the date. ஸோ ஒரு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அண்டு பேலன்ஸ் ஷீட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் அண்டு க்ளோசிங். ஸ்டாக் 1,50,000, sundry debtors 2,50,000 and 3,50,000, then cash 25,000, 40,000, then furniture 10,000, 10,000, then sundry creditors 1,50,000 and 1,75,000. Then other details. Drawings 40,000. Discount received 20,000. Discount allowed 25,000. Then cash paid to creditors 4,50,000. Then cash received from debtors 5,35,000. Then sundry expenses 30,000. Then capital as on 1/4/2017 2,35,000. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும், அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம் அது எது எங்கே வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், தென் எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக்கு அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக்கு இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். தென் க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். தென் நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெடாஸ். சன்ட்ரி டெடாஸ் எங்கே வரும்? டெடாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வரும் ஓப்பனிங் பேலன்ஸ், அண்ட் டெடாஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட்டில் வரும் க்ளோசிங் பேலன்ஸ். தென் கேஷ், ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கேயும் என்டர் ஆகாது, க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும்? நமக்கு அசட்டில் வரும். தென் ஃபர்னிச்சரும் அதே மாதிரி ஓப்பனிங் எங்கேயும் வராது, க்ளோசிங் 10,000 எங்கே வரும்? அசட்டில் நமக்கு வரும். தென் நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். தென் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல போஸ்டிங் வரும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் லயபிலிட்டி சைடில் நமக்கு வரும். தென் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபஸ்ட் என்ன இருக்குது? ட்ராயிங்ஸ் 40,000. இது எங்கே வரும்? நம்ம லயபிலிட்டிஸில் எங்கே போஸ்டிங் பண்ணுவோம்? கேபிட்டலேருந்து ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ணுவோம்? ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணுவோம். தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இங்கே நம்ம 2 இடத்துல போஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ எங்கே அப்படின்னு பாரு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைட்லேயும் வரும், அப்புறம் வேறு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைட்லேயும் வரும். தென் டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும், அதே மாதிரி க்ரெடிட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் டெபிட் சைடில் வரும். தென் நெக்ஸ்ட்டு கேஷ் பெய்டு டு க்ரெடிட்டாஸுக்கு நம்ம பெய்ட் பண்ணது இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட்னு போட்டு நம்ம எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ். ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் சைடில் வரும், கேஷ்ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுவோம்? ரிசீவ்டு. தென் நெக்ஸ்ட்டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். இது எங்கே வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். தென் நெக்ஸ்ட்டு கேபிட்டல் as on 1/4/2017. ஸோ இந்த கேபிட்டல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2,35,000 லயபிலிட்டிஸில் வரும். ஸோ இப்போ நம்ம சம்மை எடுத்து எழுதுவோம். இது என்னென்ன அக்கௌண்ட் போகணும்? டெட்டாஸ் அக்கௌண்ட் போகணும், க்ரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போகணும், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒன்றாவே நம்ம போட்டுக்கலாம். தென் பேலன்ஸ் ஷீட்டு போட போகிறோம். ஸோ பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். டோட்டல் டெட்டாஸுடைய பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். எங்கே எழுதணும்? டெபிட் சைடில் எழுதணும். டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் டெபிட் சைடில் டு பேலன்ஸ் பிடி 2,50,000. தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு வரிசையை பார்த்துட்டே வா. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பாரு. இருக்குது. என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. கேஷ் பெய்டு டு க்ரெடிட்டாஸ் இங்கே வருமா அப்படின்ட்டுனா வராது. வேறு என்ன வரும்? இங்கே கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ், அங்கேயே நேம் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது? டெட்டாஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எது வரும்?
கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ். அப்போங்க பை கேஷ் அக்கௌண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால் ப்ராக்கெட்டில் ரிசீவ்டுன்னு எழுதிக்கோ. எவ்வளோ அப்படின்ட்டு பாரு, 5,35,000. தென் நெக்ஸ்ட் என்ன எழுதுகிறோம், டிஸ்கவுண்ட் அலவுடு. நாம் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். ஸோ அப்போ எவ்வளோ அப்படின்ட்டு பாரு, பை டிஸ்கவுண்ட் அலவுட் 25,000. தென் நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பை பேலன்ஸ் சிடி 3,50,000. பேலன்ஸ் கண்டுபிடி. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, 9,10,000. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் சைடில் எடுத்து எழுதுகிறோம். எவ்வளோ, 2,50,000 போக மீதி எவ்வளோ வருது நமக்கு, 6,60,000 வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ். தென் நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எழுதணும். ஸோ எங்கே எழுதணும், கிரெடிட் சைடில் எழுதணும். பை பேலன்ஸ் பிடி எவ்வளோ, 1,50,000. தென் வேறு என்ன இருக்குது, கேஷ் பெய்டு. ஸோ இப்போ கேஷ் பெய்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்காங்க, 4,50,000 கேஷ் பெய்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எங்கே எழுதணும், டெபிட் சைடில் எழுதணும். டு கேஷ் அக்கௌண்ட் 4,50,000. தென் நெக்ஸ்ட் என்ன எழுதணும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ, 20,000. டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 20,000 டெபிட் சைடில் நம்ம எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் சிடி 1,75,000. ஸோ நம்ம ரெண்டையும் என்ன பண்ணுறோம், டேலி பண்ணுறோம். டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது, 6,45,000. அதை நம்ம என்ன பண்ணுறோம், போஸ்டிங் டு கிரெடிட் சைட் 6,45,000. 6,45,000ல் 1,50,000 போயிட்டுனா 4,95,000 நமக்கு பேலன்ஸ் கிடைக்குது. அந்த கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் என்ன அப்படின்னு பாரு, பர்ச்சேஸ். என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ்னு நம்ம டைரெக்டாக எழுதலாம். இல்லை எனக்கு அப்படிலாம் தெரியாது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், பை பர்ச்சேஸ்னு எழுதி ப்ராக்கெட்டில் என்ன கிரெடிட்னு கூட நீ எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். தென் நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, பார்ப்போம். இப்போ ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்ட்டு நம்ம எழுதணும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும், ஓப்பனிங் ஸ்டாக் வரும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னு பாரு, 1 lakh. தென் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சோம், பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், லாஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் கண்டுபிடிச்சோம். கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் 4,95,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே கொண்டு வந்து போஸ்டிங் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு சேல்ஸ் நமக்கு தேவை. சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோமா, சம்மில் கொடுக்காதனால தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். சேல்ஸு எவ்வளோ அப்படின்னு பாரு, 6,60,000. தென் வேறு என்ன இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. எவ்வளோ அப்படின்ட்டு பாரு, 50,000 இருக்குது. ஸோ இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது இருக்கா, இது போஸ்டிங் பண்ணால் எதுவும் இல்லை. ஸோ அப்போ போஸ்டிங் பண்ணுறோம். நம்ம கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது, எவ்வளோ, 7,10,000 இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் சைடில் எடுத்து எழுதுகிறோம். 7,10,000. அங்கே ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது, 5,95,000 தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பேலன்ஸு, 1,15,000 நம்ம பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போய் எழுத போகிறோம். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ எழுத போகிறோம், 1,15,000 கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்க, டிஸ்கவுண்ட் அலவுடு இருக்கா, 25,000. அதை எங்கே எழுதணும், டெபிட் சைடில் எழுதணும். டு டிஸ்கவுண்ட் அலவுடு 25,000. தென் டு தென் வேறு என்ன எழுதணும் அப்படின்னா கிரெடிட் சைடு நம்ம எதை எழுத போகிறோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எழுத போகிறோம். பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 20,000. இப்போ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பாரு, இருக்குது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எழுதணும். டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். சரி எழுதணும். நம்ம என்ன பண்ணுறப்போ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை, டோட்டல் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் சைடில் எவ்வளோ வருது, 1,35,000 வருது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் சைடில் எடுத்து எழுதுகிறோம். இங்கே டெபிட் சைடில் எவ்வளோ தான் இருக்குது, 55,000 தான் இருக்குது. ரிமைனிங் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 80,000 கிடைக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கிற நெட் ப்ராஃபிட்டை என்ன பண்ண போகிறோம், அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பார்க்கலாமா, இப்போ பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். liabilities and assets balance sheet as on 31st March 2018. liabilities in left side, assets in right side. ஸோ இப்போ என்னென்ன எடுத்து எழுதுவோம் அப்படின்னு பாரு, creditors account.
ஸோ இப்போ இங்கே கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குல்ல அதை இங்கே கொண்டு வரணும். ஸோ எவ்வளோ 1,75,000. தென் வேறு என்ன எழுத போகிறோம் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கேபிட்டல் as on 1/4/2017 கொடுத்துருக்காங்களா எவ்வளோ 2,35,000. தென் அதோடு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் நெட் ப்ராஃபிட் 80,000 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது 3,15,000 கிடைக்குது. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ட்ராயிங்ஸ் லெஸ் ட்ராயிங்ஸ் 40,000 லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது 2,75,000 நமக்கு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேஷ் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸில் இருக்கு பாரு 40,000 அதை எடுத்து எழுதுகிறோம் அசட்ஸில். தென் நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் 10,000 அசட்ஸில் எழுதுகிறோம். தென் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்கு எவ்வளோன்னு பாரு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 50,000 க்ளோசிங் ஸ்டாக்கு 50,000. தென் டெட்டாஸ் அக்கௌண்ட் 3,50,000 டெட்டாஸ் சன்ட்ரி டெட்டாஸில் க்ளோசிங் இருக்கா அதை இங்கே கொண்டு வரணும் 3,50,000. தென் டேலி பண்ண ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக டேலி ஆகிடும். ஓகே டேலி ஆகலைன்னா நீ போட்ட கணக்கு தப்பு, டேலி ஆச்சுன்னா என்னாகும் நீ போட்டது சரி. ஸோ தென் நெக்ஸ்ட்டு என்னென்னு பாரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கவனி. எடுத்துக்காட்டு 17 முழுமை பெறா பதிவேடுகளை பராமரித்து வரும் அப்துல் என்பவரின் பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளை இருப்புநிலை குறிப்பு தயார் செய்யவும். சோப்பா என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வியாபார லாப நட்ட கணக்கு தென் இருப்புநிலை குறிப்பு 3 கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாரு. விவரம் சரக்கிருப்பு தொடக்க இருப்பு இறுதி இருப்பு 1,50,000. பற்பல கடனாளிகள் 2,50,000 3,50,000. தென் ரொக்கம் 25,000 40,000. நெக்ஸ்ட் அரைகலன் 10,000 10,000. பற்பல கடனீந்தோர் 1,50,000 1,75,000. இப்போ இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் என்ன க்ளோசிங் என்ன தொடக்க இருப்பு இறுதி இருப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பிற விவரங்கள் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எடுப்புகள் 40,000 பெற்ற தள்ளுபடி 20,000 அளித்த தள்ளுபடி 25,000 கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 4,50,000 கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 5,35,000 பல்வகை செலவுகள் 30,000 1/4/2017 அன்று முதல் 2,35,000. ஸோ இப்போ இது எது எங்கெங்கே வரும் போஸ்டிங்கு அப்படின்ட்டு பார்ப்போம். சரக்கிருப்பு எங்கே வரும் வியாபார கணக்கில் பற்றில் வரும். அதுக்கப்புறம் இறுதி இருப்பு எங்கே வரும் சொத்துக்கள் கணக்கிலே வரும். அது மட்டும் இல்லாமல் வியாபார கணக்கில் வரவுலையும் வரும். தென் நெக்ஸ்ட்டு பற்பல கடனாளிகள் கணக்கு பற்று பக்கம் வரும் தொடக்க இருப்பு, கடனாளி கணக்கு வரவு பக்கம் வரும் இறுதி இருப்பு. ரொக்கம் ஸோ தொடக்க ரொக்கம் எங்கேயும் வராது, இறுதி ரொக்கம் சொத்துக்கள் பக்கம் வரும். அதே அறைகலன் தொடக்க அறைகலன் எங்கேயும் வராது, இறுதி அறைகலன் சொத்தில் வரும். தென் நெக்ஸ்ட்டு பற்பல கடனீந்தோர் கணக்கில் வரவு பக்கம் தொடக்க இருப்பு வரும். அதே மாதிரி கடனீந்தோர் கணக்கில் பற்று பக்கம் இறுதி இருப்பு வரும். அதே மாதிரி இறுதி இருப்பு வேறு ஒரு பக்கம் வரும் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகளில் வரும். தென் நெக்ஸ்ட்டு பாரு பிற விவரங்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. எடுப்புகள் எங்கே வரும் பொறுப்புகள் பக்கம் முதல்லேருந்து நிகர லாபம் கூட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எடுப்புகளை கழிக்கணும். தென் பெற்ற தள்ளுபடி எங்கே வரும் லாப நட்ட கணக்கில் வரவு பக்கம் வரும். தென் அளித்த தள்ளுபடி எங்கே வரும் லாப நட்ட கணக்கில் பற்றில் வரும். இது அங்கே மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் வரும் எங்கே அப்படின்ட்டு பாரு. அளித்த தள்ளுபடி வேறு எங்கே வரும் கடனாளிகள் கணக்கில் வரவில் வரும். பெற்ற தள்ளுபடி கடனீந்தோர் கணக்கில் பற்றில் வரும். தென் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் கடனீந்தோர் கணக்கில் வரவு பக்கம் வரும். தென் கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 5,35,000 எங்கே வரும் கடனாளிகள் கணக்கில் வரவு பக்கம் வரும். பெற்ற ரொக்கம் அப்படிங்கிறனால ரொக்க கணக்குன்னு எழுதணும். தென் பல்வகை செலவுகள் எங்கே வரும் லாப நட்ட கணக்கில் பற்றில் வரும். தென் 1/4/2017 அன்று முதல். ஸோ அப்போ இது எங்கே வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள். ஸோ இது என்னது முதல்ங்கிறனால இது பொறுப்புகள் பக்கத்தில் வரும். இந்த முதல்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்
நிகர லாபத்தை கூட்டி எடுப்புகளை கழிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு மொத்த கடனாளிகள் கணக்கு. ஸோ மொத்த கடனாளிகளில் இருப்பு ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ, கடனாளிகள் கொண்ட இருப்பு எவ்வளோ அப்படின்ட்டு பாரு, 2,50,000. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பெற்ற தள்ளுபடி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. இங்கே அளித்த தள்ளுபடி தான் இங்கே வரும். ஸோ அப்போ எவ்வளோ அப்படின்னு பாரு, 25,000. தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன? கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் வரும் எவ்வளோ? 5,35,000. ஸோ இது வேறு எதுவும் வருமானு பார்த்தோன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ டேலி பண்ணு. எந்த பக்கம் வரும்? பற்று பக்கம் அதிகமாக இருக்குதா, வரவு பக்கம் அதிகமாக இருக்கான்னு பாரு. வரவு பக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பாரு, 9,10,000 வரும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? பற்று பக்கம் எழுதுகிறோம். எழுதும்போது இங்கே நமக்கு என்ன கிடைக்கிது? 9,10,000லேருந்து 2,50,000 கழிச்சோம்னா 6,60,000 கிடைக்கிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை. என்ன விற்பனை அப்படின்னு பாரு? கடன் விற்பனை. நம்ம கண்டுபிடிச்சது என்ன? கடன் விற்பனை. தென் மொத்த கடனீந்தோர் கணக்கு. ஸோ இப்போ என்னென்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? தொடக்க இருப்பு எடுத்து எழுதணும். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாரு. தொடக்க இருப்பு 1,50,000. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 1,50,000. தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பாரு? ரொக்கம் செலுத்தியது. கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியதுன்னு இருக்கா? ஸோ அதை இங்கே கொண்டு வரணும். ரொக்க கணக்கு ப்ராக்கெட்டில் செலுத்திய ரொக்கம். ஆனால் எவ்வளோன்னு பாரு? 4,50,000 எங்கே வரும்? பற்றில் வரும். தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? பெற்ற தள்ளுபடி. பெற்ற தள்ளுபடி கடனீந்தோர் கணக்கில் வரும். எவ்வளோ அப்படின்னு பாரு? 20,000. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? இறுதி இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. அதுவும் பற்றில் தான் வரும். எவ்வளோன்னு பாரு? 1,75,000. சரி, ரெண்டு பக்கமும் டோட்டல் போடு. பார்த்திங்கன்னா பற்றில் அதிகமாக இருக்குது 6,45,000. அதை எடுத்து வரவுல எழுது. 6,45,000. மீதி எவ்வளோ வருது நமக்கு வருது? 6,45,000த்தில் 1,50,000 போச்சுன்னா 4,95,000 வரும். இந்த 4,95,000 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொள்முதல். ஸோ நம்ம கொள்முதல் கணக்குன்னு எழுதி ப்ராக்கெட்டில் கடனும் எழுதிக்கலாம், இல்லை நீ டைரெக்டாகவே கடன் கொள்முதல்னும் எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் கரெக்டு. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வியாபார லாப நட்ட கணக்கு. அப்துல் என்பவர் ஏடுகளில் 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான வியாபார லாப நட்ட கணக்கு பற்று வரவு ரெண்டு பக்கம் நம்ம யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? தொடக்க இருப்பு. இங்கே தொடக்க இருப்பு எவ்வளோ வருது பாரு, கொடுத்துருக்காங்க. தொடக்க சரக்கு இருப்பு அப்படின்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு சரக்கு இருப்பு இருக்கோ அதை தான் இங்கே கொண்டு வரணும். எவ்வளோன்னு பாரு? 1,00,000. தென் வேறு என்ன கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கடனீந்தோர் கணக்கில் நம்ம கண்டுபிடிச்ச கொள்முதல் கடனை கொண்டு வரணும். இங்கே கொள்முதல் எவ்வளோ? கடன் கொள்முதல் இருக்குது. நம்ம பொதுவாகவே இங்கே கொள்முதல்னு எடுத்துக்கலாம். இங்கே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 4,95,000. தென் வேறு பற்றுப்பக்கம் இருக்குதா? வியாபார கணக்கில் தான் இல்லை. தென் நம்ம என்ன பண்ணுறோம்? வரவு பக்கம் பார்க்குறோம். என்ன இருக்குது? விற்பனை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கடனாளிகள் கணக்கில் வந்து விற்பனை கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோன்னு பாரு? 6,60,000. தென் வேறு என்ன இருக்குது? சரக்கு இருப்பு இருக்குது. இறுதி சரக்கு இருப்பு எவ்வளோன்னு பாரு? 50,000. ஸோ இப்போ ரெண்டையும் வேறு ஏதாவது இருக்கான்னு பாரு? இல்லை. டேலி பண்ணு. வரவு பக்கம் 7,10,000. அதே நம்ம என்ன பண்ணுறோம்? பற்று பக்கம் எடுத்து எழுதுகிறோம் 7,10,000ன்னு. ஸோ அங்கே எவ்வளோ இருக்குது? 4,95,000. 1,00,000 இருக்குது. 5,95,000 இருக்குது. 7,10,000த்தில் 5,95,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 1,15,000 வரும். ஸோ அந்த 1,15,000 தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம். என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த லாபம். வியாபார கணக்கில் வரக்கூடிய லாபம், மொத்த லாபம். மொத்தமாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடியதை என்ன? வியாபார கணக்கில் மொத்தமாக லாபம் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாப நட்ட கணக்கு. ஸோ இப்போ லாப நட்ட கணக்கில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது லாபம். என்ன லாபம்னா நிகர லாபம். இந்த செலவெல்லாம் போக மீதி எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்கில் இருக்கக்கூடிய லாபம் நிகர லாபம். லாப நட்ட கணக்கில் கண்டுபிடிச்ச மொத்த லாபத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? லாப நட்ட கணக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எங்கே வரும்? இங்கே பற்றில் இருக்குது லாபம். அப்போ அங்கே எங்கே வரும்? வரவுல வரும். மொத்த லாபம் கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ அப்படின்னு பாரு? 1,15,000. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் போட போகிறோம் அப்படின்னா
பெற்ற தள்ளுபடி. பெற்ற தள்ளுபடி இங்கே நமக்கு எங்கே வரும்? வரவில் வரும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, பெற்ற தள்ளுபடி 20,000. தென் வேறு என்ன இருக்குது? அளித்த தள்ளுபடி இருக்குது. இது எங்கே வரும் அப்படின்னு பாரு, பற்றில் வரும். ஸோ பற்று பக்கம் அளித்த தள்ளுபடி எவ்வளோன்னு பாரு, 25,000. தென் வேறு என்ன இருக்குது? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி இருக்குது பாரு, லாஸ்ட்லேருந்து 2வது என்ட்ரி. பல்வகை செலவுகள் எவ்வளோ அப்படின்னு பாரு, 30,000. சோப்பா வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம 2 பக்கமும் டேலி பண்ணுறோம். வரவு பக்கம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1,15,000, 20,000, 1,35,000. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? பற்றில் எடுத்து எழுதுகிறோம். எடுத்து எழுதி நம்ம கண்டுபிடிச்சோன்னா 80,000 வருது. அது என்ன பார்த்தீங்கன்னா நிகர லாபம். இதை எங்கே கொண்டு போகிறோம்? முதல் கணக்குக்கு கொண்டு போகிறோம். ஸோ முதல் கணக்கில் என்ன பண்ணுறோம்? கூட்டணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? எடுப்புகளை வச்சு கழிச்சு காட்டணும். தென் இருப்புநிலை குறிப்பு நம்ம போடுறோம். 2018 மார்ச் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு. ஸோ பொறுப்புகள், சொத்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு பொறுப்புகளில் பார்ப்போம். பற்பல கடனீந்தோர். கடனீந்தோரில் இறுதி இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,75,000. அவங்க கொண்டு வரணும். ஸோ 1,75,000 தென் நெக்ஸ்ட்டு என்ன? முதல் இறுதி முதலா. ஸோ இப்போ முதல்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பாரு? 2,35,000. இன்னர் காலத்தில் எழுதிக்கோ. தென் கூட்டுக நிகர லாபம். நிகர லாபத்தை என்ன பண்ணணும்? அது கூட்டணும். கூட்டினா எவ்வளோ வருது? எவ்வளோ நிகர லாபம்? 80,000. 80,000 கூட்டினா 3,15,000 வருது. கழிக்க எடுப்புகள். இங்கே எவ்வளோ எடுப்பு கொடுத்துருக்காங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் என்ட்ரி பாரு, 40,000. ஸோ 40,000 என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். கழிச்சு வர்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,75,000. தென் ரொக்கம். ஸோ இறுதி ரொக்கம். இறுதி இருப்புன்னு கொடுத்துருக்காங்களா? ரொக்கம் எவ்வளோ அப்படின்னு பாரு, 40,000 இங்கே கொண்டு வரணும். தென் அரைக்கலன். அதே மாதிரி இறுதி இருப்பு எவ்வளோ? 10,000. அதை இங்கே கொண்டு வரணும். தென் சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்பு எவ்வளோ? 50,000. அது இங்கே கொண்டு வரணும். தென் கடனாளிகள் கணக்கு. இறுதி இருப்பு எவ்வளோ? கடனாளிகளில் 3,50,000. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும்னா எவ்வளோ? 3,50,000. ஒரு 50,000, ஒரு 10,000, ஒரு 40,000. 1 லட்சம், 3,50,000, 4,50,000. இந்த பக்கமும் 4,50,000 டேலி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் கொடுக்குறேன். நீங்கள் போடு இந்த சம்மை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாரு, ராகேஷ் என்பவரின் பின்வரும் விவரங்களிலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கவும். என்னென்ன கண்டுபிடிக்கணும்? வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. சரக்கு இருப்பு. தொடக்க இருப்பு 2,20,000. இறுதி இருப்பு 1,60,000. தென் கடனாளிகள் 5,30,000 தொடக்க இருப்பு, 6,40,000 இறுதி இருப்பு. வங்கி ரொக்கம் தொடக்கத்தில் 60,000, இறுதியில் 10,000. இயந்திரம் தொடக்கம் 80,000, இறுதியில் 80,000. பற்பல கடனீந்தோர் தொடக்கத்தில் 3,70,000, இறுதியில் 4,20,000. ஸோ இது கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிற தகவல்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னன்ட்டு பார்ப்போம். விவரம் என்ன கொடுத்துருக்காங்க? பிற தகவல்களில் வாடகை செலுத்தியது 1,20,000. பெற்ற தள்ளுபடி 35,000. அளித்த தள்ளுபடி 25,000. கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 11 லட்சம். தென் கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம் 12,50,000. ரொக்கம் எடுப்புகள் 1 லட்சம். தென் நெக்ஸ்ட்டு ரொக்க விற்பனை 20,000. தென் 1/4/2018 அன்று முதல் 5,20,000. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, கடனாளிகள் கணக்கில் விற்பனை, கடன் விற்பனை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு கடனீந்தோர் கணக்கில் கடன் கொள்முதல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதிலேருந்து நம்ம என்ன போட போகிறோம்? வியாபார லாப நட்ட கணக்கு போட போகிறோம். அதில் மொத்த லாபம் என்ன, நிகர லாபம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு போட போகிறோம். அந்த இருப்புநிலை குறிப்பில் சம்ம என்ன ஆகணும்? டேலி ஆகணும். போட்டு பார்த்துட்டு சொல்லு பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாரு. From the following details of Rakesh prepared trading and profit and loss account for the year ended 31st March 2019 and a balance sheet as on the date. ஸோ இப்போ என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாரு. ஃபஸ்ட்டு ஒன் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. Stock of goods 2,20,000 and 1,60,000. Debtors 5,30,000, 6,40,000.
Then cash at bank 60,000, 10,000. Machinery 80,000 and 80,000. Sundry creditors 3,70,000 and 4,20,000. Then other details என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு. Rent paid 1,20,000. Discount received 35,000. Discount allowed 25,000. Cash paid to creditors 11 lakh. Cash received from debtors 12,50,000. Then drawings 1 lakh. Cash sales 20,000. Capital as on 1/4/2018 5,20,000. இங்கே லாஸ்ட் சம்மில் போட்டதோட இங்கே இன்னொரு அடிஷ்னலாக ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம போட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அங்கே சேல்ஸ்ன்னு எழுதும்போது இங்கே என்னென்னு எழுதணும், கேஷ் சேல்ஸ் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய க்ரெடிட் சேல்ஸ் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். கேஷ் சேல்ஸையும் க்ரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வரணும். வேறு ஒன்றும் கிடையாது. லாஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே தான் இதில் இருக்குது. போட்டு பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ண ஆன்சர் கரெக்டாக வருதா இல்லையான்ட்டு. ஓகே, பாய், see you in next session.